உங்க ஹேருக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் செட் ஆகலையா? அப்ப வாங்க, let's get to know your hair type and porosity. ஃபர்ஸ்ட் உங்க ஹேரோட porosity பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து அதுல ஒரு ஹேர் ஸ்ட்ராண்ட் எடுத்து போடணும். அந்த ஹேர் ஸ்ட்ராண்ட் அந்த வாட்டர்ல எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதோ அதை வச்சுதான் உங்க ஹேர் porosity பத்தி தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட ஹேர் வாட்டர்ல டாப் லெவல்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோ porosity ஹேர்னு அர்த்தம். உங்க ஹேர்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே சீக்கிரமா அப்சர்வ் ஆகாது. சோ பில்டப் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. நீங்க கிளாரிஃபைங் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். வாட்டர்ல உங்க ஹேர் மிடில் நின்னுச்சுன்னா நீங்க தான் மீடியம் porosity ஹேர் டைப். உங்க ஹேர்ல எல்லா ப்ராடக்ட்ஸும் ஈஸியரா அப்சர்வ் ஆகும் அண்ட் பேலன்ஸ்டாவும் உங்க ஹேர் இருக்கும். அதனால நீங்க நார்மல் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணாலே போதும். உங்க ஹேர் வாட்டர்ல கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹை porosity ஹேர் இருக்குன்னு அர்த்தம். உங்க ஹேர்ல எல்லா ப்ராடக்ட்ஸும் ஈஸியா அப்சர்வ் ஆகும். ஸோ தட் உங்க ஹேர் சீக்கிரமா ட்ரை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் பிரேக்கேஜும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நீங்க டீப் கண்டிஷனிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஹேர் porosity மட்டும் இல்லாம ஹேரோட டெக்ஸ்டர், டைப் அண்ட் கன்சர்ன்க்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்க ஹேர் நரிஷிங்கா இருக்கும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. Follow and subscribe for more such videos. தேங்க்யூ. Thank you.